இறைவனுக்கு திங்கள் வெள்ளி இரவு மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும். வேட்டை மார்க்கமாக இங்கே முருகப்பெருமான் இருந்ததால் முருகப்பெருமானுக்கு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும் இரவு சூரிய பகவான் அஸ்தமனம் ஆன பின்னர் தான் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு பக்தர்கள் அனைவரும் தங்களது வேண்டுதலை முருகப்பெருமானிடம் கூறி சகல நன்மைகளும் பெற்று வருகிறார்கள். பானுகோபனை வதம் செய்வதற்காக தன் தாயிடம் மழு என்கிற ஆயுதத்தை கொடு என்று கேட்டு பெற்று பானுகோபனை வதம் செய்ததால் இந்த ஊருக்கு கொடுமல்லூர் என்று பெயர் வந்ததாக கூறுகிறார்கள். எங்களது முன்னோர்கள் இந்த கோவிலில் குமாரதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஆகமம் வாயிலாக பூஜைகள் செய்து வந்ததாகவும் அதைத் தொடர்ந்து இன்று வரை நாங்களும் அதே மாதிரியான முறையில் பூஜை செய்து வருகிறோம். தேன், தினைமாவு, காப்பரிசி இந்த மாதிரி வேகாத பொருள் மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு படைக்கப்படுகிறது. முனிவர்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி வேகாத பொருள்தான் உணவு அருந்தினார்கள். அந்த உணவையே முருகப்பெருமானுக்கு இன்று வரை இங்கு நெய்வேதனம் செய்யப்படுகிறது. இங்கு முருகப்பெருமானுக்கு ஜவ்வாது புலவர் என்ற முகலாய புலவர், அதாவது முஸ்லீம் புலவர் இங்கே ராமநாதபுர அரசவையில் இருந்ததாகவும் அந்த புலவர் இந்த கொடுமலூருக்கு வந்து இருந்து முருகப்பெருமான் மேல் குமரையா பதிகம் என்று சொல்லக்கூடிய பூமேவு சண்முக விலாசம் என்ற பாடலானது 10 பாடல்களை முருகப்பெருமான் மேல் பாடியுள்ளார். பாம்பன் சுவாமிகளும் இங்கு வந்து பாடியதாக வரலாறு இருக்கிறது.